பகவத்கீதை 4வது அத்தியாயம் 23வது வகுப்பு 33வது ஸ்லோகம். ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. இந்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகம் என்று பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் எல்லா சாதனங்களும் எதில் சென்று நிறைவை அடைகின்றது, அதைத்தான் இங்கு நாம் முக்கியமாக பார்த்து நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்கின்ற எத்தனை விதமான சாதனங்களாக இருந்தாலும் அனைத்தும் ஞான யஜ்ஞத்தில் நிறைவை அடையும், முழுமையை பெறும். அனைத்து கர்மங்களும் ஞானத்தில் முடிவடைகின்றது. பாபங்கள் அனைத்தும் ஞானத்தினால் நாசம் அடைகின்றது. இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய முக்கியமான ஒரு கருத்து. மற்ற எதற்கும் அந்த சக்தி இல்லை, பலம் இல்லை. ஞானத்திற்கு நம்முடைய கர்மங்களை, பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது. அதனால தான் நாம் பார்த்தோம், நாம் எந்த சாதனத்தை செய்யாமல் இருக்கலாம், அது ஞானத்துக்கு எடுத்து செல்லவில்லை என்றால் என்று நெகட்டிவாக பார்த்தோம். ஞானத்திற்கு எடுத்து செல்வதற்கு தான் இது எல்லா சாதனங்களும். காரணம், நிறைய பேர் அவரவர் ஒரு சில சாதனங்களிலே, அந்த சாதனங்களிலேயே அடிக்ட் ஆகி விடுகின்றோம். பூஜையா வகுப்பா சொல்லி சொன்ன என்ன பண்ணுவோம், பூஜை வகுப்பு அப்புறம் பார்த்துக்கலாம், பூஜையே இங்கு வகுப்பே பூஜை என்கின்ற ஒரு பக்குவம் வரும் வரை பூஜை தேவைதான். இருந்தாலும் ஞான யஜ்ஞத்தில் தான் எல்லாம் நிறைவை பெறுகின்றது. இங்கே ஒன்றே புஷ்பம் போடலே, அர்ச்சனை சொல்லி சொன்னாலும் கூட காதிலே இந்த ஞான வார்த்தைகளை கேட்பதே ஒரு பூஜை தான். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. ஆக நாம் நம்மை ஒருமுகப்படுத்தி கொள்ள, ஒழுக்கப்படுத்தி கொள்ள என்னென்ன சாதனங்களை செய்ய வேண்டுமோ அந்த சாதனங்களிலேயே நாம் என்ன பண்ணுகின்றோம், ஒடுக்கப்பட்டு விடுகின்றோம், அதிலேயே நாம் கட்டுண்டு விடுகின்றோம். அதுதாங்க சொல்கிறார். ஆக ஆரம்பத்தில் கோயிலுக்கு போகிறது, மற்றது யாத்திரை, எல்லா பூஜைகள், ஜபங்கள், பஜனைகள் எல்லாம் சரிதான். அதுதான் நம்மை ஞான பாதைக்கு அழைத்து வரும், சந்தேகமில்லை. அப்படி அதில் நாம் ஈடுபடவில்லை என்றால் வேறு ஏதாவது விவகாரங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போம். நிறைய கோயில்களுக்கு செல்வது, யாத்திரை போகிறது, அதில் ஒரு ஆர்வமாக போகிறதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதனுடைய புண்ணியத்தினுடைய விளைவாக அமைதியாக அமர்ந்து சாஸ்திரங்களை கேட்கின்ற ஒரு தகுதிக்கு, பக்குவத்துக்கு வந்துவிட வேண்டும். சில நேரம் நம்முடைய மனதில் தோணும், எவ்வளோ நாள் இதெல்லாம் போய் வந்துட்டு இருந்தனே, இப்போ செல்ல முடியவில்லை என்ற குற்ற உணர்வு தோன்றும். ஆனால் இங்கு பகவான் என்ன சொல்கின்றார் என்றால், ஆமாம், நீ இவ்வளோ நாள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ இங்கு இனி வரவில்லை என்றால் எனக்கு சந்தோஷம்தான், இருந்த இடத்துல என்னை பார்த்துக்கொள், என்னை நினைத்துக்கொள் சொல்கிறார். சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருந்து சரண கோஷம் போட்டு எல்லாம் போகும்பொழுது 18 படி ஏறி சென்றார். அங்கே பார்த்தா தத்துவமசின்னு எழுதியிருப்பார். ஆமாம், நான் நீயாகவே இருக்கிறாய், நீ நானாகவே இருக்கிறேன். தேவநாகரிலும் எழுதி போட்டிருக்கோம், மலையாளத்திலும் எழுதி போட்டிருக்கோம். 28 வருஷம் போன இனி போக முடியலையேன்னு வருத்தப்படாத, ஆனந்தமாக இரு, உன்னை சும்மா கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு, நானும் சொல்லலை, நீ அப்படி நினைக்காதுன்னு சொல்கிறான். இவ்வளோ வருஷம் இங்கே போனேன், அவ்வளோ வருஷம் அங்கே போனேன், சஷ்டி விரதம் இருந்தேன், அங்கே விரதம் இருந்தேன், இங்கே விரதம் இருந்தேன், இதுக்கு போக முடியல, வருத்தப்படாத, குற்ற உணர்வு வேண்டாம். அதனுடைய விளைவாக நீ எங்கே இருக்கிறே அங்கேயே என்னை நன்கு நினைத்துக்கொள். இந்த பக்தன் பிறவி பூரா இங்கே வந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று பகவான் நினைக்க மாட்டார். நம்ம ஒன்றா நினைப்போம், மனுஷால் வேணும்னா ஏதோ ஒரு சிறு உதவியை செய்துட்டு கடைசி வரைக்கும் என்னை பார்க்கலையே போலே நாம் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம். பகவான் அவர் நினைக்கவே மாட்டார். அடுத்த படிக்கு வந்து விடுன்னு சொல்கிறார். அதனால தான் சொல்லுவோம், கர்மா டு கர்மயோகம், கர்மயோகம் டு ஞான யோகம். அப்படி வந்துடணும். வெறும் செயல்களை செய்து கொண்டு உழன்று கொண்டிருந்த நாம் அடுத்து அதை கர்ம யோகமாக பண்ண வேண்டும். பிறகு அதன் புண்ணிய பலனாக நாம் ஞான யோகத்திற்கு வந்து விட வேண்டும். ஞான யோகம்னா என்ன, இப்படி அமர்ந்து சாஸ்திர விஷயங்களை விசாரம் செய்து நன்கு புரிந்து கொள்கின்ற முயற்சியில் ஈடுபடுவது தான். ஒரு படியிலே நிற்பது ஆன்மீக வாழ்க்கை இல்லை, அதுவே நிறைவான சாதனமும் இல்லை.
படிப்படியாக முன்னேறி சொல்கிறார். படியேறப்பா படியேறு, பழனி மலையதன் படியேறணும், ஒரு படியாக முன்னேறுன்னு சொல்லி சொன்னார். முன்னேறணும். ஆனால் அதே நேரத்தில் செய்து கொண்டிருக்கிற சாதனங்களுக்கு கீழாகவும் சென்று விடக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும். இது செய்யலைன்னா வேறு ஏதோ உட்காந்து வேறு எதுனா தேவையில்லாத விவகாரங்களை பேசிக்கிட்டு இருப்போம், செய்துக்கிட்டு இருப்போம். அப்படியும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் குற்ற உணர்வும் வந்து விடக்கூடாது. ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஆக அனைத்து சாதனங்களும் கடைசி படியே காட்ட வேண்டும். அது என்ன? ஆத்ம ஞானத்தில் நிறைவை அடைய வேண்டும், நிறைவு பெற வேண்டும் என்று பகவானுக்கு முடிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் அந்த ஞானத்தை எங்கு எப்படிப்பட்டவனாக இருந்து என்ன செய்து அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக இதுவரை பார்த்த கருத்துக்களுடைய சாரம் என்னவென்றால், அனைத்து சாதனங்களும் ஞானத்தில் முடிவடைகின்றது. ஞானம் அனைத்து பாப புண்ணியங்களையும் அழிக்கின்றது. எப்போதும் மனதில் ஒரு தூண்டுதல் பொதுவாக எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை இதை செய்யலே சொல்லி இருந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் கர்மத்தினால், கர்மத்தை செய்வதனால் மனதில் வருகின்ற ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி அடைந்து நிறைவு பெற்று விட வேண்டும். ஆக ஞானம் வரும்பொழுது மனதானது டோட்டல் ரெஸ்ட், பராம் சாந்தி வந்துடணும். அந்த ஃபோர்ஸ் அடங்கி விடுகின்றது அல்லது ரிட்டையர்டு ஆகிருதுன்னு சொல்கிறார். நிறைய பேர் ரிட்டையர்டு ஆன பிற்பாடு தான் பிஸி ஆகிடுறாங்க, அது விஷயம் வேறு. ஆமாம். ஆக கிருத கிருத்தியாக செய்ய வேண்டிய அனைத்தும் செய்தாகி விட்டது என்ற மனநிலை பிற்பாடு இந்த இன்னொன்று சொல்கிறார். அது கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும். இது சாவதற்காக உடல் வாழ்ந்து கொண்டுள்ளது. எது? இந்த ஞானத்தில் நிறைவு பெற்ற அந்த சரீரத்தில் உள்ள ஜீவனானது, அந்த சாதகன் இறப்பதற்காக இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போது ஞானியானவன் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கான கடைசியான மரணம். ஆனால் அஞ்ஞானியானவன் மீண்டும் பிறப்பதற்காக இறக்கின்றான். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றனரே என்று சொல்லுவார் தேவாரத்தில். திருநாமும் 5 எழுத்து செப்பாராகில், தீவண்ணன் திறமுறுக்கால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில், பெருநோய்கள் மிக நிலைய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றனர். அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அதையும் சொல்கிறார். வெந்நீர் அணிவது என்னென்ன? நோய்கள் எல்லாம் நோய்களற்ற சுக வாழ்க்கையாய் தாய்மன்னர் சொல்கிறது போல அதுவும் காரணமாகின்றது. ஆகவே ஞானியுடைய மரணம் கடைசி மரணம், அஞ்ஞானியுடைய மரணம் மீண்டும் பிறப்பதற்கான மரணம் சொல்லி சொல்கிறார். இந்த கருத்தெல்லாம் நாம் 25வது ஸ்லோகத்தை தொடங்கி இதுவரையில் 33 வரை நிறைய விஷயங்களை பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்து 34வது ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம், நிறைய கொட்டேஷன் கொடுக்குற ஸ்லோகம் பார்க்கலாம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹ தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹ. சென்ற ஸ்லோகத்தில் ஞானத்தினால் மோட்சம் என்ற இறுதி பலன் அடையப்படுகின்றது என்று பார்த்தோம். ஆகவே ஞான யஜ்ஞம் உயர்ந்தது என்றும் பார்த்தோம். ஒரு சாதனம் எதை கொண்டு உயர்ந்தது சொல்லி சொன்னால் அது தருகின்ற பலனை கொண்டு உயர்ந்தது சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட ஞானத்தை யாரிடத்தில், எங்கிருந்து, எப்படி பெற வேண்டும், எப்படிப்பட்டவனாக இருந்து யாரிடத்திலிருந்து பெற வேண்டும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கருத்தை எல்லாம் இங்கே பகவான் சொல்லியிருக்க ஸ்லோகத்தில் வார்த்தையாக சொல்லி விட்டு இருக்கின்றார். ஆனாலும் விளக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கொஞ்சம் அதிகமாக விளக்கமாக தான் பார்க்க போகின்றோம். காரணம் இது ரொம்ப முக்கியம் என்பதனால். இந்த ஸ்லோகத்துக்கு சாதாரண ஒரு அர்த்தம் சாதாரணமாக இல்லை, ரொம்ப அழகான ஒரு அர்த்தமாக சித்பவானந்த சுவாமி சொல்லுவாங்க. பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை நீ தெரிந்து கொள், முடிஞ்சிட்டார் அந்த பாட்டில். ரொம்ப அழகாக நேரடியான ஒரு அர்த்தம். ஞானத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் எது? ஞானம் எங்கிருந்து நமக்கு உற்பத்தி ஆகுது, எந்த இடத்துலேருந்து நமக்கு ஞானம் கிடைக்கும்? கங்கையோட உற்பத்தி ஸ்தானம் நமக்கு தெரியும், கங்கோத்திரி சொல்லி சொல்கிறோம். யமுனுடைய உற்பத்தி ஸ்தானம் யமுனோத்திரி சொல்லி சொல்கிறோம். காவேரியுடைய உற்பத்தி ஸ்தானம் தலைக்காவிரி சொல்லி சொல்கிறோம். அதுபோல ஞானம் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது, அதை எப்படி, யாரிடமிருந்து, எங்கிருந்து பெறுவது, நியமங்கள் இங்கு பேசப்படுகின்றது.
வாழ்க்கையில் ஞானத்தை பெறுவது கடினம்தான். ரொம்ப புண்ணியம் செய்திருந்தால்தான். இங்கே புண்ணியம் என்றால் நன்கு சாதனங்களை தவ வடிவாக செய்திருந்தால் அப்போ தான் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற அறிவே வருமா. ஞானம் இல்லை, மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற அறிவே நம்முடைய சாதனங்களை முறையாக முழு ஈடுபாட்டோடு செய்திருந்தால், தவமாக அதை கருதி செய்திருந்தால். ஏதோ பேருக்கு இது நாம் வாசித்து சொல்கிறாங்க பாருங்கள், அது போல் ஏதோ ஒன்று யாருக்காக எதற்காக ஏதோ செய்தேன் அப்படிலாம் இல்லை. முழு ஈடுபாட்டோடு யார் செய்திருக்கின்றார்கள். அதனால தான் பார்க்குறோம் சில பேர் பெரிய தபஸ்விகளாக மகான்களாக வரதுக்கு காரணம் அவர்கள் முழுமையாக ஈடுபாட்டோடு செய்த சாதனங்கள் தான் அங்கே முக்கியம். எல்லாரும் தான் செய்கிறோம். ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் தான் ஓடுறாங்க. யாரும் ஒருத்தர் 2 பேர் தானே ஃபஸ்ட்டு செகண்ட் வர்றாங்க. எல்லாரும் தான் முயற்சி பண்ணாங்க, எல்லாரும் தான் பழகினாங்க. ஏன் அவங்க மட்டும் வந்தாங்க? அவருடைய வாழ்க்கையோட லட்சியமே அது மட்டுமா இருக்கின்றது. ஒலிம்பிக்கில் பாருங்கள், ஒருத்தர் ஒலிம்பிக்கில் முதலாக வர்றாருன்னா அவன் ராத்திரி பகல அல்லும் பகல அனவரதம்னு சொல்கிறது போல் தூங்குகிற நேரத்தை போக மீது கனவுல கூட அவனுக்கு அதுதான் இருக்கும். அப்படி முயற்சி செய்தால்தான் ஒன்றில் அவன் முழுமையான வெற்றி அவன் காண முடியும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஆன்மீக சாதனங்களை விதிவிலக்கில்லை. ஜபம், தியானம், பாராயணம், வாழ்க்கை நியமங்கள் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். கிடைச்ச வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்வது. அப்படி தீவிரமான முமுட்சுத்துவத்தோடு யார் சாதனங்களை செய்கின்றார்களோ, ஈவன் வகுப்புகள் கேட்பது உட்பட. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி படிக்கிறதுக்காக ஒரு சுவாமி இடத்துல போனார். 12 வருஷத்துக்கு அப்புறம்தான் வெளியிலேயே வந்தார். பாதரட்சி அங்கே வெளியே அப்படியே இருந்தது. போடவில்லைன்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 12 வருடங்களில் நடந்த ஒரு நாளைக்கு 3 வகுப்பு 4 வகுப்பு என்றாலும் கூட ஒரே ஒரு நாள் தான் அது கூட அவருக்கு உடம்பு முடியல. ஆசிரியர் சொல்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, நான் உனக்கு அப்புறம் இந்த வகுப்பை நான் சொல்கிறேன், யார் மூலம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஒரு நாள் தவிர மீது அத்தனை நாளும் அவ்வளோ சின்சியராக கலந்துக்கிட்டான். அந்த தீவிரத்தன்மை தான் அதுதான் நம்முடைய முமுட்சுத்துவத்தை காட்டுறது. இல்லை என்றால் நாட்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடும், உருண்டு ஓடி போயிடும். நாளும் ஓடி போயிடும், வயதும் ஆகிவிடும், மனதில் தளர்வு, உடலில் தளர்வு, சூழ்நிலைகளை மாற்றம் எல்லாம் ஆகிவிடும். அதனால் இந்த சாதனங்களை முறையாக அதி தீவிரமாக கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எப்படி வரும்னா, நாம் ரொம்ப புண்ணியம் செய்திருந்தால் அந்த புண்ணியம் என்பது நாம் செய்கின்ற சாதனங்களில் உள்ள சாதனங்களை தவமாக செய்திருந்தால். ஆக அறிவை அடைய வேண்டும் என்ற அறிவானது தவத்தினுடைய புண்ணியத்தினுடைய விளைவுன்னு சொல்கிறார். அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும் என்ற உண்மை தெரிய வேண்டும் சொன்னால் முதலில் என்னுடைய துயரத்துக்கு காரணம் அஞ்ஞானம். இந்த உலகம் உண்மையில் எனக்கு துயரம் தரவில்லை. ஏனென்றால் பல பேருக்கு அது இன்பத்தையும் தருகின்றது, எனக்கே கூட சில நேரம் இன்பத்தை தந்திருக்கின்றது. ஆகவே அறியாமையினால் தான் நான் துன்பப்படுகின்றேன் என்ற தெளிவு வரணும். இந்த உலகத்தை அதற்காக மாற்றுவதிலோ வேறு எதையோ செய்வதனாலோ என்னுடைய துயரம் தீரப்போவதில்லை. அதனால் ஒரு பலனும் இல்லை, முடியவும் முடியாது. என்னுடைய அறியாமையினால் தான் நான் துயரப்படுகின்றேன். ஆகவே அந்த அறியாமை போக அறிவு வேண்டும் என்று தெளிவாக முடிவு செய்வதே பெரிய ஒரு படிதான். அந்த அறிவு பசி வருவது தவத்தினுடைய பலன் சொல்கிறார். எனக்கு அறிவு வேண்டும் என்று நினைப்பதே ஒரு தவத்தினுடைய பலன்தான். சில பேர் இவ்வளவு தூரம் வந்து விடுவார்கள், அறிவு வேண்டும் என்கின்ற அளவிற்கு வந்து விடுவார்கள். இந்த அளவிற்கு வராதவர்கள் தான் ரொம்ப பேர் இருக்கின்றார்கள். ஆனால் வந்த பிறகு என்ன தவறு நடக்கலாம்? ஞானத்தை எப்படி அடைதல், சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்ன, எது, ஞானத்தை அடைவதற்கான பிரமாணம் எது, அதில் தகராறு வந்துடும். ஞானத்தை கொடுப்பதற்கான பிரமாணம் உபனிஷத்து தான் என்று நமக்கு நம்பிக்கை வருவதே கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். உபனிஷத் மூலமாகத்தான் நமக்கு அறிவை பெற முடியும், நமக்கு அறிவு கிடைக்கும். இந்த சப்தம் மூலமாகத்தான் நம்முடைய அறியாமையெல்லாம் செல்லும் என்கின்ற தெளிவெல்லாம் வருவதற்கே பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆகவே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஞானம் வேணும்னு சொன்னால் கண்ணை மூடி உட்கார், தியானம் பண்ணு, ஞானம் வந்து விடும் அப்படி சொல்லி ஒரு குரூப் இருக்குது. படிப்பெல்லாம் படிக்காது, சாஸ்திரம்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சாஸ்திரம் படித்தாலாம் ஒன்றும் ஞானம்லாம் வராதெல்லாம் சும்மா. தியானத்தில் உட்காந்து பார், நல்லா கலராக அப்படியே தெரியும். அந்த கலர் தான் கடவுள், பிடிச்சிக்கோ. பூதலயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர், பொறிப்புலம் நடங்கு பொருள் என்பர் சிலர், சிலர் கரண முடிவு என்பர் சிலர், குணம் போன இடம் என்பர் சிலர், நட்ட நடுவேர்ந்த நாம் என்பர் சிலர், அருவென்பர் சிலர், கருதி நாடில் உருவென்பர் சிலர், பிறவுமே மொழிவறிவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால்
பரமசுக நிஷ்டை பெறுமோன்னு சொல்லி கேட்குறார் தாய்மான். ஒருத்தரும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் மூச்சை நல்லா இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கு, அதே உனக்கு ஞானத்தை கொடுத்துரும். விழிநீர் செக்க சிவக்க அறிவார் சொல்லுவார், அதையும் தாய்மன்னர் சொல்லிடுறார். இல்லை பஜனையே பண்ணிக்கிட்டு இருக்கு, போதும் ஞானம் வந்துடும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, பாத யாத்திரையாக பண்ணு, மலையாக பார்த்து ஏறி இறங்கு, ஞானம் வந்துடும். சில பேர் சேவை சர்வீஸே பண்ணிக்கிட்டு இரு, உனக்கு ஞானம் வந்துடும். சில பேர் யோகாசனங்கள் நல்லா செய், அதுவே உனக்கு ஞானத்தை கொடுத்துடும். தலை கீழாக நெல்லு, அப்போ தான் ஞானம் வரும். இப்படி இருக்கிறது தான் ஞானம் வர. தலை கீழாக நெல்லு, ஞானம் வந்துடும். பால் மட்டும் சாப்பிடு, ஞானம் வந்துடும். சில பேர் அப்படி இருக்காங்க. இயற்கை உணவு அதையே ஒழுங்காக சாப்பிட்டா உனக்கு எல்லாம் வந்துடும். சில பேர் டான்ஸு நல்லா ஆடு, ஆடி பாடு எல்லாம் பண்ணு, உனக்கு ஞானம் வந்துடும். பிறவுமே மொழி வருவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமா. நிறைய பேர் அவர்கள் தெரிந்த சாதனங்கள். இன்றைக்கி அதே நிறைய மக்களை குழப்பறதுக்கு ஆன்மீக விஷயங்களில் நிறைய ஸ்தாபனங்கள் குருமார்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நாம் எதுனா நல்ல இடத்துல போய் சேர்றதுன்றது பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏதாவது பண்ணிக்கிட்டு ஞானம் வந்துடும் அப்படி சொல்லி நினைக்கின்றார்கள். ஆக முதலில் ஞானம் வேண்டும் என்ற அறிவு வேண்டும். பிறகு அந்த ஞானம் எங்கிருந்து வரும் என்கின்ற அறிவு வேண்டும். அதைத்தான் பகவான் இங்கு பேசுகின்றார். அதற்காக இவ்வளோ தூரம் வந்தது. முதல்ல ஞானம் வேண்டும் என்ற அறிவு வர வேண்டும். பிறகு அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? அறிவை தரும் கருவி மூலமாகத்தான் அறிவை நான் பெற முடியும். இங்கு சாஸ்திரம்தான், அதுவும் வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருவிடமிருந்து தான் அறிவை நீ பெற முடியும். வேறு விஷயங்களுக்கும் குரு தேவை இருக்கின்றது, தேவைப்படாமலும் போகலாம். இப்போ ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜபத்தை ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு யாரும் கிடைக்கல, நாமே செய்து கூட அந்த ஜபத்தில் சித்தி பெற்று விடலாம், பெரிய விஷயம் இல்லை. குரு கொடுத்தாரு ரொம்ப நல்லது தான். ஆனால் வேதாந்த சாஸ்திர விஷயத்தில் மட்டும் நாமே படித்து தெரிந்து கொள்ள முடியாது. தெரிந்து கொள்ள முடியாது என்பது மட்டுமில்லை, தவறாகவும் புரிந்து கொள்வதற்கு அதிக வாய்ப்புடையது. அதுக்கு உதாரணமாக வகுப்புக்கு வராமல் கீதை புஸ்தகம் அல்லது உபனிஷத் புஸ்தகத்தில் புத்தகமாக போட்டிருக்கிறத நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. ஆமாம். ஆக பகவான் இங்கு பேசுகின்றார், எங்கிருந்து இந்த ஞானத்தை பெற வேண்டும்? வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருவிடமிருந்து தான் அந்த ஞானத்தை நீ பெற முடியும். அடுத்து இரண்டாவது, எப்படி பெற வேண்டும்? எப்படி பெற வேண்டும்? எப்படிப்பட்டவனாக இருந்து கொண்டு நீ ஞானத்தை பெற வேண்டும்? அந்த ஞானத்தை பெறுமனுடைய தகுதியானது, சிஷ்யனுடைய தகுதியானது இங்கு பேசப்படுகின்றது. கேட்டுத்தான் பெற வேண்டும், யாசித்து பெற வேண்டும் சொல்கிறார். யாசித்து பெற, குருவிடத்தில் எனக்கு ஞானத்தை கொடுங்கள், யாசகம். ஆமாம், வாத பிக்ஷன்னு சொல்லி ஆச்சாரியர் ஆதிசங்கர் கேட்டது போல் இங்கே யாசித்து பெற வேண்டும். நச்சிகேதன் எப்படி யமதர்ம ராஜாவிடத்தில் யாசித்து ஞானத்தை கேட்டு பெற்றானோ அப்படி கேட்டு இந்த ஞானத்தை அடைய வேண்டும். எப்படிப்பட்டவனாக, அதாக சொல்கிறார், எப்படிப்பட்டவர்களால் நம்மை மாற்றி அமைத்து கொண்டு குருவிடம் சென்று கேட்டு பெற வேண்டும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு சிஷ்யர் ஒரு குருவிடத்தில் எனக்கு மந்திர உபதேசம் செய்து வைங்கன்னு சொன்னார். சரிப்பா, கொஞ்ச நாள் ஆசிரமத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சொல்கிற சில சாதனங்கள்லாம் ஒழுங்காச்சு, அப்புறம் உனக்கு ஞானத்தை அதாவது இந்த மந்திர உபதேசத்தை செய்து வைக்கிற, கொஞ்சம் மனதில் கொஞ்சம் சில விதமான அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக பண்ணணும். இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தானே மந்திர உபதேசமே. இல்லை, நான் சொல்கிறேன் கேளுன்னார். சிஷ்யன் இல்லை விடாப்படியே இப்போ எனக்கு உபதேசம் செய்து ஆகணும்னு சொன்னார். குரு என்ன பண்ணார், சரிவா சொல்லி கிச்சனுக்கு அழைச்சின்னு போனார். சாப்பிட்ற நேரம் ஒரு சாப்பாடு தட்டை எடுத்தார். அந்த தட்டு அழுக்காக இருந்தது, சரியாக கழுவி வைக்கல. அது கழுவி வச்சு தூசெல்லாம் படிந்திருந்தது. அதை சிஷ்யனை உட்கார வச்சுட்டு இந்த தட்டில் சாப்பாடு பரிமாறுங்கன்னா. சிஷ்யனுக்கு கோபம் வந்துடுச்சு. அழுக்கான தட்டில் சாப்பாடு பரிமாறினா எப்படி சாமி, நல்லாவா இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லையே. ஓஹோ அப்படியா. குரு சொன்னார், அசுத்தமான உன் மனதில் இந்த மந்திரத்தை போட்டால் ஒருவேளை மந்திரமே கெட்டு போனாலும் கெட்டு போயிடும், உனக்கு அது முழு பலனை தராதுப்பா சொன்னார். அதுபோல் சிஷ்யன் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும்? சிஷ்ய லட்சணம் முதல் வரி, இரண்டாவது வரியில் குருவுடைய லட்சணம் சொல்லப்படுகின்றது. இந்த ஸ்லோகத்தில் சிஷ்ய லட்சணம் என்ன? தத்வித்தி. வித்தி சொல்லி சொன்னால் தெரிந்து கொள், அறிந்து கொள். எதை? தத்து, அதை அடைவாயாக. இங்கே அறிதலே அடைதல் என்ற அர்த்தத்தில் தான் சொல்கிறார். எதை? ஞானத்தை. ஏன்? ஞானத்தினால்தான் மோட்சம். அதுதான் வேதாந்த சாஸ்திரத்தை கேட்குற நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி இருக்கணும். என்ன?
ஞானத்தினால்தான் மோட்சம், வேறு எதனாலேயும் இல்லை. மற்ற எல்லா சாதனங்களும் ஞானத்தில்தான் நிறைவடைகின்றது. ஞானத்தினால்தான் மோட்சம். ஆக ஞானத்தை அறிந்து கொள் என்றால் இங்கே இன்னொரு அர்த்தம் என்னென்னா, பிரம்மத்தை நீ தெரிந்து கொள்னு சொல்லி அர்த்தம். அந்த ஞானத்துக்குரிய விஷயம் என்ன? சப்ஜெக்ட் மேட்டர் பிரம்மம். பிரம்ம ஞானத்தை நீ தெரிந்து கொள். அதுதான் இங்கே தத்து என்றால் அது என்ற சொல்லுக்கு முதல் அர்த்தம் ஞானம், இரண்டாவது அர்த்தம் ஞான உபாயம். அந்த ஞானத்துக்கான உபாயத்தையும் நீ தெரிந்து கொள். அதுதான் சொல்கிற உபாயத்தை சொல்ல போகின்றார். தத்வித்தி, நீ அறிவாயாக, அந்த ஞானத்தை நீ அறிய வேண்டும். இனி 3 சொற்களை சிஷ்யனுக்கு லட்சணமாக இங்கு பகவான் சொல்ல போகின்றார். இந்த இடத்துல இன்னொரு கருத்து இருக்குது. ஞானத்தை நாம் 3 விதத்தில் பெறலாமா? 3 விதமாக நம்ம ஞானத்தை பெறலாம். ஒன்று தனேன வித்யா, பணத்தை கொடுத்து எனக்கு வித்தையை கொடுங்கள். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பள்ளி கல்லூரியில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பணத்தை கொடுத்து பாடம் கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இரண்டாவது வித்யா வித்யா, எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, நான் உனக்கு அதை சொல்லித்தரேன், நீ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய எனக்கு தெரியாத ஞானத்தை நீ எனக்கு சொல்லிக்கொடு. இப்படி கல்வியை கொடுத்து அறிவை பெறுவது வித்யா வித்யா, அது ஒன்று இருக்குது. அடுத்து மூன்றாவது இருக்குது சேவையா வித்யா. என்னிடத்துல பணமும் இல்லை, எனக்கு அறிவும் இல்லை, ஆனால் எனக்கு அறிவு வேண்டும். அதற்கு ஒரே விஷயம் என்னிடத்துல இருக்கிறது, உங்களுக்கு என்ன தொண்டு செய்யணுமோ அந்த சேவை செய்து அந்த அறிவை நான் பெற்றுக்கொள்கின்றேன். இது சேவையா வித்யா. தொண்டு, அதுதாங்க பகவான் சொல்கிறார். பணிவிடை செய்துன்னு சொல்கிறார். இந்த 3 சொற்கள் சிஷ்யனுக்கு லட்சணமாக பகவான் சொல்கிறார். முதல் சொல் பிரணிபாத்தேன. பிரணிபாத்தம் சொல்லி சொன்னால் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குதல். திசைஹி பதனம், சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்கிறோம் பாருங்க. இதில் 7 உடலில் உள்ள அங்கம். 8வது நம்முடைய அகங்கார சமர்ப்பணம் செய்வது. அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணுறது 7 அங்கம். ஒன்று நம்முடைய அகங்காரம், அதையும் சேர்த்து அங்கே நமஸ்காரம் பண்ணிடுறோம். இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் என்பது நம்முடைய ஈகோ மற்ற எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்து விட்டேன் என்பதுடைய அடையாளம். இது உடலால் குருவின் முன் விழுந்து நமஸ்காரம் செய்தல், உடல் அளவில் மனதளவில் வணங்குதல். எதற்காக என்றால் உடற்பயிற்சிக்காக இல்லை, நம்முடைய மனம் அங்கு விழ வேண்டும் சொல்கிறார். அர்ப்பணம் செய்ய வேண்டும், நம்முடைய அகங்காரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். கைவில் என்ன சொல்வார், வணங்கி நின்று அழுது சொல்வான். ரொம்ப நமஸ்காரம் பண்ணி அவன் கண்ணில் தாரையாக கண்ணீர், எங்கேயோ என்னவோ அவஸ்தைப்பட்டு போதும்டா சுவாமின்னு ஓடி வந்திருக்கிறான். வணங்கி நின்று அழுது சொல்வான். மாய வாழ்வு என்னும் கோஷத்தால் நுணங்கினேன் ஐயனே சொல்லி சொல்கிறாங்க. பாட்டு பார்ப்போம் பிறகு. ஆக இது நம்முடைய நாட்டினுடைய பெரிய உயர்ந்ததொரு கலாச்சாரம். எது, ஒரு வித்தை வேணும்னா குருவிடத்தில் சென்று நமஸ்காரம் செய்து எனக்கு இதை நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று கேட்பது. வெளிநாட்டில் இந்த பண்பு இல்லை. ஆசிரியர் முன்னே கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டு அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கூட கேட்பான். அவரும் சொல்லி கொடுப்பார், அது வேறு. பொதுவாக எந்த கல்வி வேண்டுமென்றாலும் சொல்லி கொடுப்பவர்கிட்ட நம்மளோட பணியோடு இருந்து தான் சொல்லணும். தகப்பன் சாமின்னு சொல்கிறோம், அப்படி தானே. முருகன் சிவனுக்கு ஓங்காரம் என்ன சொல்லி கொடுன்னு சொன்னார். அதுக்கேற்ற முறையாக கேளுங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னார். சொல்லி கொடுத்தார். ஆகவே இது நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரிய பண்பாடு. அதெல்லாம் கூட பள்ளிக்கூடத்தில் ஒழிச்சிட்டாங்க. ஆமாம், பாத்தியாரம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, பாதுகாப்பு பூஜை பண்ண ரகலை பண்ணுறது எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எதனுடைய தாக்கன்னே தெரியல. ஏதோ ஒரு இந்த டூல் கிட் சொல்கிறாங்க பாருங்கள், அது ஒன்றா பண்ணி இந்த தேசத்தோட அடையாளங்கள் எல்லாம் அழிச்சிடணும். அதுக்கான ஒரு குரு பெருசாக நம்ம அறியாமல் நம்ம தேசத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கு. நாம கூட அது உடந்தையாக இருந்திருப்போம். ஆமாம் தானே, பரவாயில்ல தானே. நம்முடைய பெருமைகளில் இதுவும் ஒன்று, குருவை வணங்கி நமஸ்காரம் பண்ணுறது. ஆக பிரணிபாத்தேன நமஸ்காரம் செய்தல், இது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வினயம் அல்லது பணிவு என்ற சாதனத்தை வெளிப்படுத்துவது. பணிவு என்றால் அறிவுபூர்வமான பணிவு. என்னிடத்தில் அறியாமல் இருக்கின்றது, எனக்கு அறிவு வேண்டும், அந்த அறிவை தருகின்ற ஒருவரை நான் வணங்கி பெற வேண்டும் என்கின்ற அறிவு. அகங்கார சமர்ப்பணம் இந்த சாதனத்தை குறிக்கின்றது சாஷ்டாங்கமான நமஸ்காரம். ஏனென்றால் அகங்காரம் இருந்தால் நாம் வணங்க மாட்டோம். வணங்காத பொழுது வணங்காமுடியாக இருக்கக்கூடிய அதிகமான அகங்காரம் இருக்கக்கூடிய மனதில் எந்த அறிவை நாம் திணிக்க முடியாது. அது வெளியே தான் ஓடி வரும். அதாவது ஒரு பெரிய பக்கெட் நிறைய துணி இருந்ததுன்னா அதில் இன்னொன்று எடுத்து போட முடியாது.
அது எம்டியாக இருந்தால் தான் போட முடியும். அதுபோல் பணிவு தான் மிக முக்கியமான சாதனம். அதுவும் ஆத்ம ஞானத்துக்கு பணிவில்லை என்றால் ஞானமே வராது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்தினார். எல்லாருக்கும் பணிவு நல்லது தான். ரொம்ப வாழ்க்கையில் வசதியான செல்வந்தனாக இருக்கிறோம் பணிவாக இருந்தானா அது அவனுக்கு இன்னொரு அணிகலன்னு சொல்கிறார். அதுபோல் இங்கே வேறு ஞானத்துக்கெல்லாம் பணிவில்லை என்றால் பரவாயில்லை வரும். ஆக இங்கே சாஷ்டாங்க நமஸ்காரம் என்பது வெறும் வணக்கம் இல்லை, பணிவினுடைய வெளிப்பாடு. நான் நான் என்று இருக்கின்றவரை, அகங்காரம் தியாகத்தை செய்யாதவரை, திறந்த மனது வராதவரை குருவிடமிருந்து ஞானத்தை நாம் பெற முடியாது. இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறது பெருசாக எனக்கு தெரியும், அவர் என்ன பெருசாக சொல்கிறது, இது என்ன சொல்கிறார் பார்ப்போம், அப்படி தான் இருக்கும். அதான் சொன்னார் ஒருத்தர் ரொம்ப நல்லா படிச்சிருக்கார், நல்ல பதவி, அனைவரும் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக அவர் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகிறது, அவர் நமஸ்காரம் செய்ய செய்ய அவர் கொஞ்சம் அகங்காரமானது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா எல்லோரும் நம்மளை நமஸ்காரம் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த சன்னியாசிகள் ஆனாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணும்பொழுது நமக்காக இந்த நமஸ்காரம் பண்ணலை. ஆமாம், நம்ம இடத்துல இருக்கிற வித்தைக்காக அல்லது ஒழுக்க வாழ்க்கைக்காக அல்லது நாம் ஏற்றுக்கொண்ட இந்த ஸ்தானத்துக்காக, அது நம்முடைய குருமார் கொடுத்த ஒரு விசேஷத்துக்காக நமஸ்காரம் பண்ணுறான்ற எண்ணம் இருந்தால் தான் நாம் தப்பித்தோம். இல்லைன்னா நம்மளை நமஸ்காரம் பண்ணுறான்னு நான் பெரிய ஆள் நினச்சேன்னா அவர் தலையில் ஒரு 4 டன் வந்து உக்காந்துடும், அவ்வளோதான். அதோடு நம்ம தொலைஞ்சோன்னு அர்த்தம். அதனால தான் நமஸ்காரம் பண்ணும்போது என்ன நமஸ்காரம் பண்ணுற மனதோட பகவானுக்கு நம்ம மனது அளவில் இந்த அப்படி மாற்றி விடுறது இருக்கு பாருங்க. அதுபோல் கடவுள் அவருக்கு நல்லதை கொடுக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லி மனது அளவில் நம்ம பாவனை வர வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பார்க்கும்பொழுது அவர் நம்மளை நமஸ்காரம் பண்ணணும்னு நினைப்போம். ஏதோ சூழ்நிலையில் அவர் பண்ண முடியாத சூழ்நிலை போனார் பாருங்கள், இத்தனை நாள் பண்ணாத போகிறார் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு வேதாந்த ஆசிரியரை பார்க்குறார். அந்த மனதோடு அவர் இந்த வேதாந்த ஆசிரியத்தை சொல்லிக் கொடுக்க குருவிடம் வந்தால் குருவுக்கு கஷ்டம். ஏன்னா அந்த அகங்காரத்தை அவர் வெட்டி வீழ்த்தணுன்னா அது சாதாரண காரியம் இல்லை. அவர் நிறைய படிச்சிருக்கலாம், குருவிடம் மற்ற ஞானம் எதுவுமே இவருக்கு இருக்கக்கூடிய எந்த அறிவுமே வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கிட்ட இல்லாத இருக்கலாம். வெறும் வேதாந்த உபநிஷத்து மட்டுமே அந்த தத்துவ ஞானத்தை தெரிந்த ஆசிரியர் குரு தெரிஞ்சிருக்கலாம். சிஷ்யனுக்கு இன்னும் வேறு வகையில் சொன்னால் சிஷ்யனுக்கு தர்க்கம், வியாகரணம் முதலில் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போட்டு சொல்கிறது போல் 6 அங்கங்கள் தெரிஞ்சிருக்கலாம். குருவை விட மேதாவியாகவும் இருக்கலாம் யார், சிஷ்யன். குருவே பாடம் நடத்தும் போது சில நேரத்தில் எப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு, நீ படிச்சிருக்க சொல்லுன்னு சொல்லி கூட கேட்பார் வேதாந்த ஆசிரியர். அவருக்கு ஈகோ இல்லை. ஆமாம், நீ படிச்சிருக்க வியாகரணத்தில் இதில் என்ன சொல்லியிருக்கு சொல்லுப்பா, தர்க்கத்தில் சொல்லன்னு சொல்லி கூட கேட்பார். சரி, குரு நம்மகிட்ட கேட்டாருன்னு தான் குருவோட பெரிய ஆள் நம்ம அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவர் இடத்துல இருக்கிற ஞானம் தான் எல்லா ஞானத்தையும் நிறைவுபடுத்தக்கூடிய ஞானம். எனக்கு எல்லா ஞானம் தெரிந்தாலும் வேதாந்தம் தெரியவில்லை, எல்லாம் தெரியும் என்பதே வேதாந்த ஞானத்தை பெறுவதற்குரிய தடை. எனக்கு எதுவுமே தெரியல என்பது தான் வேதாந்த ஞானத்தை பெறுவதற்குரிய முதல் தகுதியே. சொல்லிக் கொடுக்குற குருவுக்கு வேதாந்த விஷன் ஞானம் இருக்குது இல்லையா, அதனால தான் அவர் நிறைவாக இருக்கின்றார். அதை அறிந்து பணிவு வந்து விட்டால் அகங்காரமானது போச்சு, துறக்கப்படும். இது அறிவுபூர்வமான பணிவு, அது முக்கியம். அதைத்தான் ஃபிசிக்கலாக நம்ம நமஸ்காரம் பண்ணுறது மூலமாக தெரிவிக்கின்றோம். சாதாரண ஒருத்தர் நமஸ்காரம் சொல்கிறதுக்கே ரொம்ப யோசிப்போம், விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுன்றது அதை விட பெரிய விஷயம். அப்படி விழுந்து பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நான் மனதில் இருக்க எல்லாம் போயிடும். தாய்மலர் பாட்டில் வேற ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவார். 6 அமிர்தம் விரும்பினர்கள் அரிய விடத்தை அமிர்தாக்கும் பேரானந்த சித்தனினும் பெரியோய் ஆவி குறியோய் கேள், காரார்கிரக வலையினிடை கட்டுண்டிருந்த கலைகளெல்லாம் ஊரார் ஒரு நாள் கை உணவேற்று உண்டால் எனக்குங்கு ஒழிந்திடுமே. இப்போ சன்னியாசம் கொடுத்துட்டு அன்றைக்கி முன்னால் வரைக்கும் பட்னி, சன்னியாசம் வாங்கினா கொஞ்சம் ஒரு கிச்சடி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அனுப்ப மதியம் சாப்பாடு வெளியே பிக்ஷை எடுத்து சாப்பிட்டோன்னு அனுப்பி விட்ருவார். ஒரு இடத்துல சென்று சாப்பாடு கொடுங்க அப்படி சொல்லி வாய் விட்டு கேட்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவன் இடத்துல என்னென்னலாம் இருக்குது அதெல்லாத்தையும் விட்டு எனக்கு பசி எடுக்குது சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஆகுறதா, அவன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்வுகள் எல்லாம் காரார்க்கிரக வலகினிடை கட்டுண்டிருந்த கலைகள் எல்லாம் ஊரார் ஒரு நாள் கை உணவேற்று உண்டால் எனக்குங்கு ஒழிஞ்சு போயிடுன்னு சொல்கிறார். தாய்மன்னர் சொல்கிறார், அவர் பெரிய முதலமைச்சராக இருந்தார், பிறந்த பொழுதுலேருந்து வெள்ளித்தட்டில் தங்கத்தட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவர், பிறகு துறவியாக போயிடுறார். அவர் சொல்கிற வார்த்தை இது,
ஊரார் ஒரு நாள் சாப்பாடு கொடுங்க, எனக்கு பசி எடுக்குதுன்னு வாய் விட்டு சொல்லி கேட்கும் பொழுது அந்த எல்லா விதமான உணர்வுகளும் போச்சுன்றார். அவர் ஒரு வகையில் சொல்கிறார். ரொம்ப அழகான இடம் இதெல்லாம். நம்ம மனசில் உணர்ந்தாதான் இதோட தன்மையே நமக்கு புரியும். சாதாரண விஷயம் இல்லை இது. அதனால் நம்முடைய அகங்காரம் எல்லாம் அங்கு சென்று விடுகின்றது. இது அறிவுபூர்வமான பணிவு, அது ரொம்ப முக்கியம். அதைத்தான் பகவான் இங்கே சொன்னார். தத்வித்தி பிரணிபாத்தேன, பணிந்து அவரை நமஸ்காரம் செய்து உனக்கு என்ன தேவையோ அந்த ஞானத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள். அப்பர் பெருமாள் ரொம்ப வயதில் மூத்தவர். ஞானசம்பந்தர் வரார் அவர் இருக்கிற இடத்துல. வரும்பொழுது அவர் பல்லக்கில் தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வரும்போது அப்பர் பெருமான் தன்னை முன்னிறுத்திக்கல. அப்பர் இருக்கிற இடம் கிட்டக்க வரும்பொழுது ஞானசம்பந்தர் கேட்குறாரு, அப்பர் எங்குட்டுறார்? அடியேன் இங்குட்டுன்னு அவர் தோளில் ஞானசம்பந்தர் பல்லக்கை சுமக்கிறாராம். என்ன ஒரு விஷயம் பாருங்க. அப்படியே கீழே குதிச்சுட்டு அவர் நமஸ்காரம் பண்ணுறார். அவர் ஞானசம்பந்தர் ரொம்ப வயதில் சிறியவர், குழந்தை. இதெல்லாம் ஒரு விதமான பக்குவம். அது நார்த்தில் இருக்க சுவாமிகிட்டலாம் பார்க்குறோம். நம்ம எந்த வயது எந்த இதுவும் இல்லை. ஒருத்தர் பார்த்தா நமஸ்காரம் சாதாரணம் பண்ணிடுறாங்க. இவர் நமஸ்காரம் பண்ணுறார், அவர் நமஸ்காரம் பண்ணுறார். சில முறைகளை வைத்திருந்தாலும் கூட அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயந்தான். அதெல்லாம் கற்றுக்க வேண்டியது. அடுத்த சொல் பரிப்பிரஷ்னேன சேவையா. சேவை நேரடியாக அவருக்கோ குருநாதருக்கோ வேறு இடத்துல செய்திருந்து கூட வந்திருக்கலாம் இல்லையா? சேவையா, சேவை பணிவிடை செய்த, குருவுக்கு பணிவிடை செய்த. இது குருகுலத்தில் இது எல்லாம் இருக்கும். குரு ஒரு சின்ன குருகுலம் வச்சுருக்காருன்னா அங்கே பெரிய வேலை ஆட்கள்லாம் வச்சுருக்க மாட்டார். சம்பளத்துக்கெல்லாம் ஆள் இருக்காது. சிஷ்யர்கள் தான் செய்யணும். ஒரு வகையில் சிஷ்யர்கள் செய்வதனால் பெரிய பிரயோஜனம் இருக்கின்றது. ஒரு சிஷ்யன் குரு இடத்துல போகிறான். வைராகியம் கொஞ்சம் இருக்குது, விட்டு வந்துட்டான், வீட்டை விட்டு வந்தாச்சு. இருந்தாலும் அவனோட மனதில் ராகத்வேஷ காம குரோதாதிகள்லாம் இன்னும் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கும். சந்தேகம் என்ன? இருக்கும், மறைந்து இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது அது வெளியே வந்துடும். நம்ம இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், வந்துடும் சில நேரத்தில். பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி ஆனால் நான் மோசம் போனேன்னு இது முறையோ பராபரமே. தாய்மன்னர் சொல்கிறார், நான் எல்லா பாச பந்தலும் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் மோசம் போயிட்டேன்றார். எப்படின்னா சூழ்நிலை வரும்போது போகலைன்றது எனக்கு தெரியுது. மனசில் எடுத்து வெளிப்படையாக சொல்லிட்டுறார். இந்த அசுத்தத்தை நீக்க ஒரே வழி என்ன? கர்மயோகம் அப்படி சொல்லியிருக்கு. இந்த சிஷ்யனா வீட்டெல்லாம் விட்டுட்டு ஆசிரமத்துக்கு குருகுலத்துக்கு வந்துட்டான். அப்போ இங்கே கர்மயோகம் என்ன? அந்த குருகுலத்துக்கும் குருவுக்கும் செய்கின்ற கர்மா தான் கர்மயோகம். அவ்வளோதான். அந்த கர்மயோகம் அவனை தூய்மைப்படுத்தும், விருப்பு வெறுப்புகளிருந்தெல்லாம் அவனை விடுவித்து கொடுக்கும். அங்கே ரொம்ப கருமித்தனெல்லாம் பண்ணக்கூடாது. நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதுக்காக ஆசிரமத்துக்கு வரல அப்படிலாம் சொன்னால் ஆசிரமத்துக்கு நஷ்டம் இல்லை, அந்த சாதகனுக்கு தான் நஷ்டம். வஞ்சனை இல்லாத நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்து பழகணும். உடல் உழைப்பை கொடுக்கணும், மன உழைப்பை கொடுக்கணும். இதுதான் பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன் அப்படிலாம் பார்த்தோம்னா அந்த ஆசிரமத்தையே உருவாக்குனது எவ்வளோ பேர் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? சுவாமிஜி இவ்வளோ பேர் பிரம்மாண்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. எவ்வளோ பேரோட உழைப்பு, ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு செங்கல்லும், ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கதை பேசும். அது கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். கூடவே ஆரம்பத்தில் இருந்து எங்களை போல் ஆட்களுக்கு தான் தெரியும் என்னென்னலாம் சுவாமி சிரமப்பட்டு என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க, எவ்வளோ பேர் உழைப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. அதை பயன்படுத்தும் போது நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, பங்கு இருக்குது. அது சொல்ல போகிற இலவசமாக எதையும் பெறாதேன்னு சொல்லுவார். எந்த ஒன்றை நீ பெற்றாலும் அதில் உன்னுடைய உழைப்பு இருக்கட்டும் சொல்லுவார். உழைப்பு இருக்கணும். ஆக சிஷ்யன் கர்மயோகம் செய்யாமல் நேரே குருகுலத்துக்கு வந்திருப்பான். அது நீங்கள் அந்த சிஷ்யனுக்கு குருகுலத்தில் கர்மயோகமாக இருப்பது குருவுக்கும் அந்த குருகுலத்துக்கும் செய்கின்ற சர்வீஸ், சேவை தான். அந்த சேவை சிஷ்யனுடைய மனதில் உள்ள ராகத்வேஷத்தை, காமக்ரோதங்களை நீக்கும். கர்மயோகமாக அது பயன்படும். இது குரு சேவையினுடைய முதல் பலன். குரு சேவைக்குன்னு சொல்கிறோம் பாருங்க. அதனால் குருவுக்கு என்ன ஆகின்றது? உழைப்பினால அந்த சிஷ்யோட மனமும் தூய்மையாகின்றது. அவருக்கு ஆசிரம காரியங்களும் நடக்கின்றது. எந்த ஒரு ஸ்தாபனம் பணத்தால் மட்டும் நடக்காது. பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் கட்டி வச்சுட்டு போனதெல்லாம் எதில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கணும். இன்றைக்கி அதிலிருந்து வேறு யாரும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். எவ்வளோ பேரோட உழைப்பு, தியாகம். ஆகவே குருவுக்கும் ஆசிரம காரியம் நடந்தது ஆகின்றது, சிஷ்யனுக்கு அது கர்மயோகம் ஆகின்றது. இது முதல் பலன். அவனுடைய விருப்பு வெறுப்பு குறைந்த மனநிலை அவனுக்கு கிடைக்கின்றது. இரண்டாவது முக்கிய பலன் ஸ்ரத்தை வரும். சிஷ்யனுடைய மனதில் தீப்த ஷிராகா, தலையில் தீப்பிடித்தவனைப் போல நீரை நோக்கி ஓடி வருவது போல சம்சார துக்கத்திலிருந்து ஓடி வருகின்றான். அதில் சுகம் இருக்குன்னு நினச்சிருந்தா அதில் சுகம் இல்லைன்னு தெரிந்த பிறகு மனைவி, மக்கள், ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் இருந்தும் ஓடி வருகின்றான். வந்து என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று இங்கே குருவினிடத்தில் வந்து கேட்கின்றான்.
எனக்கு மனைவி மக்கள் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அது வேணும், இது வேணுன்றது தான் இந்த குரு இடத்துல வரல. நான் அதிலிருந்துலாம் ஓடி வந்திருக்கேன். என் மனதில் ஒரு அமைதி வேணும், நிறைய வேணும், அதெல்லாம் எனக்கு பயன்படவில்லைன்னு தெரிந்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறான். ஆக அதில் சுகமில்லை, துக்கம்தான் இருக்கின்றது என்று வைராகியம் வந்து குருவிடத்தில் வந்திருக்கின்றான். தந்தை தாய் தமர்த்தார மகவென இவையெல்லாம் சந்தையில் கூட்டமிதிலோ சந்தேகமில்லை. மணிமந்திர மாட மாளிகை மேடை சதுரங்க சேனையுடனே வந்ததோர் வாழும்போர் இந்திரஜால கோலம் பஞ்சனை பொறாமை லோபம் வைத்த மனமாங்கருமி சேர்ந்த மலை பாண்டம்ன்றார். எல்லாம் சொல்கிறார். இந்திரஜாலம் கனவு காணலின் நீரணை இவ்வுலகம் எமக்கு தோன்ற. அந்த அளவுக்கு வைராகி வந்திருக்கு. புன்புலால் நரம்பெண்புடை பொய்யுடல் அன்பர் யாருக்கு அருவருப்பல்லவோ என்பொலா மணியே இறையை இத்தால் துன்பம் என்று சுகம் ஒன்றும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் என் மனக்குறையெல்லாம் தீருமன்னம் மறுமலர் எடுத்து நிறு தாளை அர்ச்சிக்க என்னை வாவென்று அழைப்பது எந்த நாள்னு கேட்குறான். வந்திருக்கேன், சரணடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு குருவிடத்தில் உணர்வுபூர்வமாக நாம் இருந்து செய்திருந்தால் இந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் உணர்வுபூர்வமான அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகள், உணர்ச்சி பூர்வமாக இல்லை, உணர்வுபூர்வமான வார்த்தைகள். அப்படி நமக்கு அந்த அனுபவங்கள் கிடைச்சிருந்தனா அது பெரிய ஒரு பாக்கியம்தான். எங்களுக்கெல்லாம் அது கிடைச்சிருந்தது ரொம்ப பெரிய அளவுக்கு. அதனால் இப்போ ஒவ்வொரு நேரமும் நினைக்கும் போது சுவாமிஜி அவர் கூட இருந்ததெல்லாம் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவங்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அவ்வளோ நேரம் அவரும் கொடுத்தார், நாமும் அவர் கூடவே இருக்க பெரிய ஒரு வாய்ப்பு. அம்மா அப்பா கூட ஒரு 30 வருஷம் இருந்திருக்குன்னா 37 வருஷங்கள் அவர் கூட தான் இருந்திருக்கும். ராத்திரி பகலும் மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருந்தது, கூடவே இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம். அதெல்லாம் நம்மளை எந்த அளவு பக்குவப்படுத்தியிருக்கு என்பது அவர்கள் தான் தெரியும். ஆக குரு என்ன சொல்கிறார், நீயே ஆனந்தம் சொல்கிறார். இவனுடைய அனுபவம் என்னவா இருக்கு, என்ன சுவாமி என்னை கிண்டல் பண்ணுறீங்களா, நீ ஆனந்தம் சொல்கிறாரு, என்னை கிண்டல் பண்ணுறா போல இருக்கு. அப்போ குரு வாக்கியத்தில் எப்படி நம்பிக்கை வரும்? அவர் சும்மா நம்மளை கலாய்க்கிறார், சத்தாய்க்கிறார், என்ன கிண்டல் பண்ணுறார் அப்படித்தான் நினைப்போம். ஏனென்றால் குருவுடைய உபதேசத்திற்கு என்ற அனுபவத்திற்கும் பெரிய இடைவெளி இருக்குது, வேறுபாடு இருக்குது. அனுபவம் இருந்தும் கூட குருவிடத்தில் பாடம் அமைதியாக உட்காந்து கேட்குறான். அவர் சொல்கிறார், நீ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சொல்கிறார். மேலும் நீ பிரம்மஸ்வரூபம் சொல்கிறார். ஆனந்த வடிவன், இன்ப வடிவனன்னு சொல்கிறார். அது எனக்கு என்ன புரியல, எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி? அது என் அனுபவம் வேறு யாருக்கு எதோ சொல்கிறாரு, பொருத்தமில்லாதெல்லாம் சொல்கிறாரு, பொருந்தாத வார்த்தையை சொல்கிறாரு. ஆனாலும் சிஷியனிடத்தில் குருவிடத்தில் அப்படி அமர்ந்து அவர் அப்படி சொன்னாலும் பாடம் கேட்க எது காரணமாக இருக்கு என்றால் ஸ்ரத்தை தான் காரணமாக இருக்கும். குரு சொல்வதில் ஏதோ இருக்குது, எனக்கு இப்போ வேற்றுமையோடு தெரிந்தாலும் கூட அவர் இந்த அறிவின் மூலமாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறார். எனக்கு வேணும்னா இப்போ புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒழுங்காக முறையாக தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு தொடர்பு ஏற்படுத்தி தருவது எது தெரியுங்களா? ஸ்ரத்தை தான். குருவிடத்தில் அந்த சாஸ்திரத்து மேலே இருக்கிற ஸ்ரத்தை தான். நமக்கு தெரியாது, ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு தெரியாதே கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்க ஒரு பண்புக்கு பெயர் தான் எது தெரியுங்களா? ஸ்ரத்தை. அது 2வது பலனா சொல்கிறார். ஸ்ரத்தை தான் நமக்கு அந்த வேதாந்த படிப்பை தொடர்வதற்கான பாலமாக இருக்கும். கைவில் நான் பாடல் வரிகள் பார்ப்போம். வணங்கி நின்று அழுது சொல்வான், மாய வாழ்வு என சோகத்தால் நுணங்கினேன் ஐயனே, என் உள்ளமே குளிரும் மன்னம் பிணங்கிய கோசபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சிக்க வேண்டும் என்றான், ஈடேற்றல் வேண்டும் என்றான். கேட்குறான், என்னோட உள்ளமே அமைதி அடையும்படியாக நீங்கள் என்னை காத்து அருள வேண்டும் சொல்கிறான். நான் எப்படி வந்திருக்கேன், நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன் சுவாமின்னு சொல்கிறான். அப்போ எப்படி வந்திருப்பான் பாருங்க. வேடன் வலையில் பட்டு ஓடி வரும் மான் போலன்னு சொல்கிறான். அது போல் வந்திருக்கான். அப்போ குரு என்ன பண்ணாரான், அன்னதன் சிசுவை அயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்று உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன். ஆனால் ஒன்று, சொன்னதை கேட்பாயாகில், சொன்னபடி கேட்பாயாகில் உன் தொடர்பவும் தொலையும் என்றார். அந்த சிஷியனை அவனை பார்த்து அருகில் அழைத்து அவனை தடவி கொடுத்து அவன் மனசு குளிர ஒரு அந்த பார்வையிலே ஒரு கருணை. ஆமாம், உனக்கு நான் நல்லது செய்வேன், உன் மனசில் இருக்கக்கூடிய அந்த துயரத்தான் நீக்குவேன், எல்லாம் உன்னுடைய பிறவி மாற்றுகிற உபாயம் என்னிடத்தில் இருக்குது எல்லாம் சொல்லி அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறார். அதுக்கான வார்த்தை. குழந்தைகள் ஓடி வந்து என்ன பண்ணுவோம், வாரி அணைச்சி அதை முத்தம் கொடுத்து அதுக்கு அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி அது ஒரு அடுத்து அது போல அன்னதன் சிசுவை அயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் இருத்தி வைத்து என்ன அகங்கருதி அவன் மனசில் நினச்சிட்டாரான். மனசில் என்ன நினச்சாரான், இவனோட பிறவி இவன் துன்பத்தை போக்கணும்னு சொல்லி இன்னொன்று சொல்கிறார், மனசில் அவர் நினைக்கணுமா,
அதுதான் வேதாந்த சாஸ்திரத்தை உபதேச ஞானமே இங்கே எப்படி சொல்லி சொன்னால், அவர் மனதில் அந்த நினச்சி அந்த சிஷ்யனுக்கு அந்த அருளோடு கூடிய வார்த்தைகளை சிஷ்யனுக்கு கொடுக்குறார். இது ஆன்லைன் மூலமாக கொடுக்க முடியுமாண்ணா? வேணும்னா நேரில் கேட்டுட்டு அப்புறம் ஆன்லைனில் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஒரு இம்பேக்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நேருக்கு நேராக இந்த வார்த்தைகள் சிஷ்யோட மனதில் சென்று நிற்க வேண்டும். நான் நேருக்கு நேராக பார்த்து, முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து பேசணும். உன்னது பிறவி மாற்று உபாயம் உண்டு சொல்வேன், உடனே உனக்கு சொன்னது கேட்பாயாகில் உன் தொடர்பவன் தொடர்ந்து அந்த பிறவி தொலைந்து விடும், துன்பம் போயிடும் சொல்கிறார். அவன் சிஷ்யன் உடனே சொல்கிறான், சொன்னது கேட்க மாட்டா தொண்டனேன் ஆனாலும் சுவாமி, நின்னது கருணையால் நீரெண்ணி ஆளலாமே. நீங்கள் சொல்கிறபடி கேட்குற நான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், உங்களுக்கு தான் தெரியும் நான் சொன்னபடி கேட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படி கேட்காத ஆளாக இருந்தாலும் சுவாமி, நின்னதன் கருணையால் நீர் என்னை ஆள் இல்லாமல் உங்களுடைய கருணையினால் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் சொல்கிறான். இது எப்படி இருக்குன்னா, இது யாருன்னா தப்பு செய்த சாரி சொல்லிட்டு சாரி திஸ் டைம் அண்ட் நெக்ஸ்ட் டைம்ன்ற போல இருக்கு. அடுத்த தடவையும் தப்பு பண்ணால் இந்த சாரி இப்போ வச்சுங்க அட்வான்ஸாக சொல்கிற போல இருக்கு. நின்னது கருணையால் நீர் என்னை ஆள் இல்லாமல் உன்னது பிறவி மாற்று உபாயம் ஒன்று உண்டு என்றீரே, இன்னதென்று அதனை நீர் சொல்லி ஈடேற்ற வேண்டும் என்றான். நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்து என்னை ஈடேற்றிட்டுன்னு சொல்கிறார். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு குருவான ஒரு சிஷ்யனை மனமாற ஏற்றுக்கொண்டால் குரு சிஷ்யனை நிராகரிக்க மாட்டார். நிறைய இடத்துல சிஷ்யன்தான் குருவை நிராகரிச்சுட்டு போயிருப்பான். அதுதான் உண்மையாக இருக்கும். சிஷ்யன்தான் குருவை நிராகரிச்சுட்டு போயிருப்பான். ரொம்ப ரேராக தான் குரு பரவாயில்லப்பா அப்படி சொல்லியிருப்பார் சிஷ்யனை. மற்றபடி எந்த குருவுமே சிஷ்யனை நிராகரிக்க மாட்டார். ஒரு தாய் குழந்தை நிராகரிச்சிடுமா என்ன? எந்த சூழ்நிலை இருந்தாலும் நிராகரிக்காத ஒரு பாவப்பட்ட ஜென்மம் அம்மா தான். அப்பாவோட சரி போட்டோம் விடு அப்படின்னு விடுவார். அம்மாவால் முடியவே முடியாது. தாயை போல கருணை இருக்க குருவும் அப்படி பண்ணவே மாட்டார். அதனால தான் தாய்மலர் சொல்கிறார்ல, அன்னை போலும் அருள்மிகுக்கும் மண்ணும் ஞான வரதனே, என்னையே எனக்களித்த நின்னையானு நினைவனும். நினைக்கிறது எனக்கு வேறு காரணம் என்ன? என்னை பற்றிய உண்மையான தெளிந்த அறிவை எனக்கு எவ்வளோ மெனக்கெட்டு நேரம் கொடுத்து எனக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அதை எல்லாம் பார்த்து என் பக்குவம் அறிந்து எனக்கு கொடுத்த இந்த அறிவினால் உன்னை நான் நினைக்காத இருக்க முடியுமா என்ன? அதுதான் இங்கே அது பெரிய ஒரு விஷயந்தான். ஆக ஸ்ரத்தை, நம்பிக்கை ரெண்டாவது முக்கிய பலன். குரு சொல்கிறார், ஞானத்தை அடைந்தால் உனக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் போய்விடுன்னு சொல்கிறார். காமக்குரோதெல்லாம் போய்விடுன்னு சொல்கிறார். சாந்த ஸ்வரூபமாக இருப்பேன்னு சொல்கிறார். கர்மயோகத்தில் ஓரளவுக்கு விருப்பு வெறுப்பு சென்று இருக்கும். மற்ற உணர்வுகள்லாம் ஓரளவுக்கு அங்கே இங்கே கொஞ்சம் பிசுராட்டு இருக்கும். ஞான நிஷ்டையினால் அதுவும் போய்விடும். ஆகினால் அந்த ஞானத்தை உனக்கு நான் கொடுக்க முடியுன்ற ஞானத்தை கொடுக்கின்றார். குரு சொல்வதில் ஸ்ரத்தை இருந்தால் அந்த வார்த்தை அவனுக்கு ஞானமாகி பலனை தரும். அந்த அறிவுக்கு முன்படியாக, அந்த ஞானமாக மாறுவதற்கு முன்படியாக இருப்பது ஸ்ரத்தையே. ஆக குரு எப்படி இருக்கார்? அப்படிப்பட்ட சாந்தமான மனதை உடையவனாக சிஷ்யனையும் ஆக்கி விடுவார். இதன் மூலமாக அவர் தருகின்ற ஞானத்தின் மூலமாக. அதான் சிஷ்யன் நினைக்கிறானா, இவருக்கு நம்ம இடத்துல இல்லாத ஏதோ ஒன்று இவர் இடத்துல இருக்கப்பா, அதனால் நான் அறியாத ஒன்றை இவர் அறிந்துள்ளார், அந்த காரணத்தினால் இவர் இவ்விதம் இருப்பதற்கு காரணம் அதுவாக தான் இருக்கும். ஆக ஞானத்துடைய பலனை அவன் குருவிடம் பார்க்கின்றான் சொல்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை இது. அந்த ஞானத்துடைய பலனை அந்த குருவிடத்தில் அவன் பார்க்குறான். அதனாலே அவனுக்கு ஸ்ரத்தை வருமா. அதனால் குருவின் அருகில் எப்போ போக முடியும்னு சொன்னால், குருவின் அருகில் போகிறதுக்கு ஒரே ஒரு சாதனம் சேவை தான், சர்வீஸ் தான். சேவை செய்வதன் மூலமாக வகுப்பு நேரம் போக மீதி நேரத்தில் அவரோடு இணங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பு எந்த பலனை தரும் என்றால், பாட நேரத்திலே வகுப்பிலே விளங்காத, புரியாத, சொல்ல முடியாத, சொல்லி நாம் தெரிந்து கொள்ளாத நிறைய விஷயங்களை அவரோடு இருக்கும் பொழுது ஒரு சில அணுகுமுறைகளினால், செயல்களினால், வார்த்தைகளினால் பெரிய அளவுக்கு வகுப்பில் புரிய வைக்காத விஷயம் கூட அந்த நேரத்தில் புரிய வச்சுடுவார். புரிஞ்சிடும். ரொம்ப நம்ம அனுபவத்தில் பார்க்கணும். அனுபவிச்சா தான் தெரியும். அருகிருந்து பார்க்கும்பொழுது நமக்கு அது கிடைக்கின்றது. ஆக வாழ்க்கையே பாடமாக அமைகின்ற பலனும் நமக்கு கிடைக்கும். ஒன்றை பார்க்கும் வரை தான் நம்பிக்கை. பார்த்த பிற்பாடு அது நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டோம், ஞானமாயிடும். ரிஷிகேஷை பார்க்காத வரைக்கும் இருக்குன்றது நம்பிக்கை தான். பார்த்த பிற்பாடு நான் நம்புகிறேன் நான் சொல்ல முடியும், அறிவாயிடுச்சு. ஞான பலனை உடைய குரு இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகின்றது? அந்த பலனுடைய வடிவமாக அவர் வாழும் பொழுது அதுவும் நமக்கு பெரிய ஒரு பிரயோஜனத்தை தரும். ஆக அந்த வாழ்க்கை சாஸ்திரத்தில் ஸ்ரத்தையை நமக்கு ஏற்படுத்தும். குருவிடம் சாஸ்திர ஞான பலனை பார்த்தால்தான் நம்பிக்கை வரும். இது இரண்டாவது பலன். முதல் பலன் கர்மயோகமாக மனம் தூய்மையாகும். இரண்டாவது பலன் ஸ்ரத்தை ஏற்படும். ஞான பலன் இல்லாத குருவிடத்தில் சென்றால்
அந்த குரு உபதேசம் செய்தால் எப்படி பட்ட பலன் என்று 2வது சொல்லுவார். அதை நம்ம அங்கே பார்ப்போம். அதான் சொல்கிறார், சிஷ்யனுக்கு அப்படி ஒரு பிராரப்தம் இருந்தால் அப்படி ஞான பலன் இல்லாத குருவிடத்தை செல்வான். அதாவது ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், ஏதோ ஒரு துறையில் விசேஷமானவங்க, அவங்களுடைய உண்மை ஒழுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம், இன்னொருத்தருக்கும் நம்ம சொல்ல அவர் இடத்துல போங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுபோல் ஞான பலன் இருக்கின்ற குருவிடத்தில் போனால் இதெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லாத குருவிடத்தில் போனால் என்ன நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆக சேவையுடைய முதல் பலன் மன தூய்மை, 2வது பலன் ஸ்ரத்தை வரும், 3வது இங்கே சிஷ்யனுக்கு சொல்கிறார் பரிப்பிரஷ்னேன. சிஷ்யனுடைய லட்சணங்களில் 3வது லட்சணம் என்ன, பரிப்பிரஷ்னேன. பரிப்பிரஷ்னம் சொல்லி சொன்னால் முறையாக கேள்வியை கேட்டல். நிறைய பார்த்துருக்கோம், நிறைய அனுபவம் நமக்கு உண்டு. நம்ம சாமிகிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஏதோ நிறைய தெரிஞ்சிருக்கிறது போல், தெரிஞ்சிருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலை, அவரை பரீட்சை பண்ணுறா போல் அல்லது அவருக்கு என்ன தெரியுன்றா போல் வந்து கேள்வி கேட்பாங்க. நாங்களாம் அருகே இருந்து பார்த்துருக்கின்றோம். அப்படி கேட்டவங்களாம் இன்றைக்கும் கூட இருக்கிறாங்க. எனக்கு நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, இருக்காங்க. அவங்கள போன பிற்பாடு சாமி சொல்லுவார், நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு வந்து கேட்குறாரு. நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி அனுப்பிட்டா நமக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல. அது போல் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்குற ஆள்லாம் வரும். அவர் சில பேர் நாம் பார்க்கணும், என்ன வேதாந்தெல்லாம் படிச்சிருங்களா, ஆத்ம ஞானம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்களேன்னு சொல்லி சொன்னான். எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருங்க. யார் உங்களுக்கு சொன்னாங்க? எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்கள். அப்படிலாம் இல்லை. அதான் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்து பரிப்பிரஷ்னேன. குருவிடம் சென்று கேள்வி கேட்கணும். நான் உங்களிடம் படிக்க வந்திருக்கேன். அப்படியா, சரிப்பா, ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் இருன்னு சொல்லுவார். கொஞ்சம் அவருக்குரிய சர்வீஸ் பண்ணுறான். அதுக்காக அவன் சர்வீஸ் பண்ணலன்னா அவர் இன்னும் அழுக்கில் சாக்கடையில் விழுந்து கிடப்பார்லாம் அர்த்தம் இல்லை. ஆமாம், அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம செய்தால் தான் அவருக்கு இல்லைன்னா இல்லவே இல்லை, அப்படிலாம் கிடையாது. நமக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். குருவுக்கு தெரியும் இல்லையா, இவன் சிஷ்யன் நினைக்கலாமா, ஆசிரமத்தில் இருக்கும்போது குருவுக்கு தெரியும், அவரே சொல்லட்டும் அப்படியும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் குரு என்ன பண்ணுவார்னா விட்டு விடுவார். சரி, கொஞ்ச நாள் வரட்டும், அவனுக்கு கேட்குறது தோணலைன்னு நம்ம என்ன பண்ண முடியும். அப்புறம் என்ன ஆகும், ஜென்மமே போயிடும். காரணம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, கேட்காதவர்களுக்கு சொல்லாது, அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. கேட்காதவர்களுக்கு சொல்லாது, கேட்டால் தான் சொல்லணும். கேட்டாலும் பாத்திரம் அறிந்து, தகுதி அறிந்து, பக்குவம் அறிந்து அவர்களுக்கு என்ன சொல்கிறோமோ சொல்லும். பருவம் அது அறிந்து நின் அருளான குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கிய பணி கொண்ட பட்சத்தை என் சொல்லுகேன்னு தாய்மணரும் சொல்கிறார். அப்படியும் இருக்கு. சரி, ஒருத்தர் அப்படியே போயிட்டு இருக்கார், நடுவில் நிறுத்தி இந்த இது சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கக்கூடாது. இல்லை நடு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது போய் எழுப்பி ஆத்மாவை பற்றி சொல்லுங்கண்ணா, என்னப்பா ஆச்சு உனக்கு, இல்லை ராத்திரி சரியாக சாப்பிடல, பசி எடுத்துடுச்சா, என்னவே ஒன்று சொல்லு, அப்படின்னு சொல்லக்கூடாது. பரிப்பிரஷ்னேன. காலத்தை சூழ்நிலையை அறிந்து கேட்க வேண்டும், அவருடைய மனநிலையை அறிந்து கேட்க வேண்டும் சொல்கிறார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.